ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்டிஇடிக்கு யூஸ் ஆகிற சைக்காலஜி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைக்காலஜி கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மெமரி, ஃபர்கெட்டிங் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஸோ இதுதான் இதை பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெமரி. ஓகே, மெமரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ இதில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். தென் இதில் எக்ஸ்ப்ளனேஷனில் தான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ் நோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஈவன் நோட்ஸ் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் அதில் ஒவ்வொரு கொஷின் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் இடையில. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீவேர்ட்ஸை விட அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெமரி. ஸோ ஓகே, மெமரினா எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட ஞாபகங்களை தான் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு உட்வர்த் என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ நான் இதில் கொடுக்குற டெஃபினேஷன் எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒருத்தங்க சொல்லியிருக்கிற மெமரி தான் டெஃபினேஷனை கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ உட்வர்த் என்ன கொடுத்துருக்காருன்னா, இன் டிஃபைனிங் மெமரி, எப்படி மெமரியை டிஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் ஃபர்ஸ்ட் ரிப்பீட் வாட் ஹேஸ் பீன் செட் பிஃபோர். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், வி ஷுட் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ண முடியணும். முன்னாடி என்ன பண்ணோம், பேசணும் அப்படிங்கிறத. தட் இஸ் நவுன், இட் இஸ் ப்ராப்பர்லி a verb. த ரியல் ஃபேக்ட் இஸ் ரிமெம்பரிங். ஸோ என்ன பண்ணோம் முன்னாடி அப்படிங்கிறத கரெக்டாக ரிமெம்பர் பண்ண முடியணும். அந்த ரியல் ஃபேக்ட் அப்ஸ்ட்ராக்டாக நம்ம ரிமெம்பர் பண்ண முடிகிறது தான் மெமரி அப்படின்னு சொல்லி உட்வர்த் சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, வேறு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிமெம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லணும், மெமரி அப்படிங்கன்னா ரிமெம்பரிங். நம்ம ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு கொஞ்சம் கால அளவு அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளதை நம்ம எப்படி ரீவைண்ட் பண்ணுறோம், நம்ம ரீவைண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு அதிகமான மெமரி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. ஸோ அதை தான் உட்வர்த் இங்கே ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், த ப்ராசஸ் ஆஃப் மெமரிசேஷன். ஸோ மெமரிசேஷனை எப்படியெல்லாம் மெமரியை எப்படிலாம் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெமரி அப்படிங்கிறப்ப என்கிராம்ஸ் அப்படிங்கிற இந்த என்கிராம்ஸ் இருக்குல்ல, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. ஸோ என்கிராம் அப்படிங்கிற மீனிங் பார்த்தீங்கன்னா, அவர் மைண்ட் possess a special ability to virtue of which every experience are learning. ஸோ நம்ம மைண்டுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம லேர்ன் பண்ணதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி காட்டும். Learning leaves behind memory images or traces that are conserved in the form of engrams. ஸோ நம்ம ஒரு இதை நினச்சி பார்க்கும்போது நமக்கு அது என்ன டைப்பில் ஞாபகம் வரும்னா, மெமரி இமேஜஸாக ஞாபகம் வரும், அல்லது ட்ரேசஸ் படங்கள் உருவங்களாக நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ என்கிராம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு மெமரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு லேர்னிங்கை ரீகால் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு இமேஜாக, ஒரு ட்ரேஸ் உருவமாக வர்றது தான் என்கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்கிராம்ஸ்க்கு மீனிங் இதுதான், மெமரி இமேஜஸ் ஆர் ட்ரேசஸ். ஓகேவா. ஸோ அந்த மெமரி இமேஜஸாகவும் ட்ரேசஸாகவும் வர்றது தான் என்கிராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் மெமரிசேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தால அதில் 3 ப்ராசஸ் இருக்குது: என்கோடிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரெட்ரீவல். ஸோ இந்த 3 டைப்பில் தான் மெமரி போய் ஸ்டோர் ஆகும், ப்ராசஸ் ஆகும். இப்போ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா அது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்கோடிங். என்கோடிங் அப்படிங்கிறது, என்கோடிங் ரெஃபர்ஸ் டு அ ப்ராசஸ் டு ட்ரான்ஸ்லேட் ஆர் கன்வெர்ட் த சென்சாரி இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சென்சாரி இன்ஃபர்மேஷன்றலாம் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படின்னா, நமக்கு ஒரு மெசேஜ் தேவைப்படுது, அது எப்படி ப்ராசஸ் ஆகுமா, நம்ம பிரெயினில் அது ஒரு கோட் மாதிரி செட் ஆகிருக்கும். ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும் ஆர் கன்வெர்ட் பண்ணும் சென்சாரி இன்ஃபர்மேஷன். நமக்கு அது எப்படி வந்தால் புரியும் அப்படிங்கிறத சென்ஸாக இன்ஃபர்மேட்டிவ் நமக்கு கொடுக்கறது தான் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சாரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்கோடிங் எப்படி இருக்கான்னா, விஷுவலைஸாக இருக்கலாம், ஒரு வீடியோ மாதிரி ஓடலாம், அல்லது ஒரு பிக்சர் மாதிரி தெரியலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது சொல்கிறது தான் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெமரியை எப்படி நம்ம சென்சார் வைஸ் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெமரி என்னென்ன இருக்கலாம், ஃபிகர், ஏதாவது ஒரு உருவமாக இருக்கலாம், அரல்ஸ் சிம்பிள், வேர்ட், சென்டென்ஸ் ஆர் இன்சிடெண்ட்டாக அந்த என்கோடிங் நமக்கு ரிவைஸ் பண்ணி காட்டும் அப்படிங்கிறது தான் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மெமரி எடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது என்கோடிங் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ். ஸோ ப்ராசஸ் போயிட்டே இருக்குது, இப்போ ஸ்டோரேஜுக்கு போயிருக்கு. ஸ்டோரேஜ்னால் எந்த அளவுக்கு அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, நம்ம முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எந்த அளவுக்கு நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, பவர் ஆஃப் ரெட்டென்ஷன், அதை திரும்ப எடுக்கிற அளவுக்கு, ரீகால் பண்ணுற அளவுக்கு ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா
ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ்குள்ளே போயிடுச்சு. இப்போ தான் வந்து ரெட்ரீவல் திரும்ப அதை எடுக்க போகுது. ஸோ ரீப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்டோர்டு என்கோடட் மெசேஜ். ஸோ இந்த ரெட்ரீவல் என்ன இருக்குன்னா, ஸோ என்கோட் அந்த சென்சாரியாக ஒரு இன்ஃபர்மேஷன் போய் பிரெயினில் செட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த செட்டாக இருக்கிறத எடுக்கிறது தான் ரெட்ரீவல், ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஸ்டோர்டு என்கோடட் மெசேஜ். ஸோ லாஸ்ட்டில் போய் அந்த ரெட்ரீவல் பண்ணியாச்சு. ஸோ அந்த மெமரி ப்ராசஸ், அந்த மெமரியோட ப்ராசஸ் வந்து எப்படி போய் ரீச் ஆகிருக்கு பிரெயினுக்கு, அது எப்படி பிரெயினுக்குள்ளேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பேஜில் சொல்லியிருக்கேன். ஸோ என்கிராம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு மெமரின்னு வர்றப்போ. தென் ப்ராசஸ், என்கோடிங், ஸ்டோரேஜ், ரெட்ரீவல். ஸோ இந்த ஆர்டர் கூட கேட்கலாம் கொஷினாக. ஸோ எப்படி மெமரியோட ப்ராசஸிங் ஆர்டர் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதை மூணையுமே மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ், ரெட்ரீவல், என்கோடிங். நெக்ஸ்ட் ரெட்ரீவல், ஸ்டோரேஜ், என்கோடிங் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். பட் ஆன்சர் இஸ் என்கோடிங், ஸ்டோரேஜ், ரெட்ரீவல். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டிஃபைனிங் மெமரி. ஃபர்ஸ்ட் உட்வர்த் தான் என்னென்னு சொல்லியிருந்தாரு, மெமரி டிஃபைன் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ உட்வர்த் அண்ட் மார்க்விஸ் இவங்க ரெண்டு பேரும் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, மெமரி கன்சிஸ்ட் இன் ரிமெம்பரிங் வாட் ஹேஸ் ப்ரீவியஸ்லி பீன் லேர்ன்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி என்ன லேர்ன் பண்ணோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கரெக்டாக ரிமெம்பர் பண்ணுறோம், தட் இஸ் மெமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி லேர்ன்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார் ரீகலெக்டட் ஆர் ரீப்ரொடியூஸ்ட் ஆஃப்டர் சம் டைம். ஸோ முன்னாடி லேர்ன் பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம், 3 டைப்பில் வந்து கலெக்டடாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து மெமரின்னு சொல்கிறாங்க. அதில் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ எப்படிலாம் நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லேர்னிங். ஸோ லேர்னிங்கில் உள்ளதை ரீகலெக்ட் பண்ணலாம். ரெட்டென்ஷன், ரீகால், தென் ரெக்கக்னேஷன். ஸோ ஒவ்வொரு ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுறோம், ரெட்டென்ஷனில் போய் இருக்குது, தென் ரீகால் பண்ணி இதுதான் ரெக்கக்னைஸ், அப்படி இதுதாங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ டிஃபைனிங் மெமரி. ஸோ ஒரு இதை வந்து எப்படி ப்ராசஸ் ஆஃப் மெமரி 3. ஓகேவா. ஸோ மெமரியில் உள்ள 4 ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங், ரெட்டென்ஷன், ரீகால் அண்ட் ரெக்கக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ டைப்ஸ் ஆஃப் மெமரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சாரி அண்ட் இமீடியட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் லாங் டேர்ம் மெமரி. ஸோ மெமரியில் 3 டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சாரி ஆர் இமீடியட் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. ஸோ அதுக்குள்ளே சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மெமரியில் 3 டைப். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சாரி ஆர் இமீடியட் மெமரி அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம். Immediate memory or sensory memory is that memory which help an individual to recall something immediately. ஸோ உங்களுக்கு உடனே ஒன்று வேணும் அப்படிங்கிறத வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, உடனே சடனாக அது உங்கள் மூளைக்கு வருது இல்லையா. ஸோ அதை தான் சென்சாரி, அது இமீடியட், சடனாக வர்றது தான் இமீடியட் மெமரின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் சச் டைப் ஆஃப் மெமரி ரெட்டென்ஷன் டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீஃப். நீங்கள் அப்போதைக்கு வேணும் அப்படிங்கிறத மெமரி பண்ணுவீங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீஃப்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த டைமிங். ஸோ அது என்ன, உடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவையில்லை, அப்போதைக்கு வேணும்னு மெமரி பண்ணுவீங்க. தென் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எரேஸ் ஆயிரும் உங்கள் மெமரியிலேருந்து. ஸோ நியூ இன்ஃபர்மேஷன் வரும்போது ஓல்டு இன்ஃபர்மேஷன் எரேஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீஃப் ரொம்ப சின்னதாக இருக்கும். தென் ஓல்டு எரேஸ்டு நியூ. ஸோ ஓல்டு வந்து எரேஸ்ட் பை நியூ. ஓகே, ஓல்டு எப்படி ஆகுமா, நியூ வர வர ஓல்டு எரேஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சினிமா ஹால் டிக்கெட், தியேட்டருக்குள்ளே போகிறீங்க, உங்கள் சீட் நம்பர் அப்போதைக்கு ஞாபகம் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 3 or 4 months வர மறுநாள் அடுத்த நாள் கூட அதை மறந்து போயிடலாம். இமீடியட்டாக அப்போதைக்கு தான் அது ஞாபகம் இருக்கும். தென் டெலிஃபோன் நம்பர், உங்கள் டெலிஃபோன் அந்த டைரக்டரி இருக்குல்ல, ஒரு டைரியாக இருக்கட்டும், அதில் வந்து சடனாக பார்ப்பீங்க, பார்த்துட்டு இப்போ அதை நோட் பண்ணும்போது என்னாகும், நமக்கு உடனே ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 1 டைம் பாஸ்வேர்டு, ஓடிபி கூட சம்டைம்ஸ் நம்ம வரும் ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அப்போ கூட அந்த ஓடிபி உடனே மெமரி பண்ணி டைப் பண்ணுவோம், பட் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஓடிபி மறந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் தான் என்ன சொல்கிறாங்க, இமீடியட் ஆர் சென்சாரி மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. அது எப்படி இருக்குமா, ஸ்பீடாக இருக்கும், அக்யூரேட் கரெக்டாக இருக்கும், பட் ரிமெம்பரிங் டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம். ஈஸியாக வந்து ரேப்பிட்டாக வந்து அதை நம்ம ஃபர்கெட் பண்ணிடுவோம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். அப்படிங்கிறது தான் வந்து சென்சாரி ஆர் இமீடியட் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள், இந்த ஃபோன் நம்பர், தென் ஓடிபி எல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்சாரி ஆர் இமீடியட் மெமரிக்கு. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன் ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ அதோட அந்த டைட்டிலே இருக்குது, அது என்ன மெமரின்னு, ஷார்ட் டேர்ம் மெமரி. அஸ் த நேம் சஜஸ்ட், அந்த டைட்டிலே என்ன சொல்லியிருக்காங்க,
ஷார்ட் டேர்ம் டெம்ப்ரரியாக தான் அந்த மெமரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிவ்டு லைக் இமீடியட் மெமரி. ஸோ இமீடியட் மெமரி ஷார்ட் டேர்ம் மெமரி ஒன்றும் கிடையாது, பட் இமீடியட் மெமரி மாதிரி தான். இட்ஸ் இம்ப்ரெஷன் டு நாட் டிஸப்பியர் ஆர் எரேஸ் குவிக்லி. இதோட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஷார்ட்னா கம்மியாக இருக்கும், பட் அந்தளவுக்கு ஷார்ட்டாக இருக்காது, இமீடியட் மெமரி அளவுக்கு ஷார்ட்டாக இருக்காது. எப்படின்னா ஸ்பார்க்ஸ் ஆஃப் த லைட்னிங் ஆர் வேவ்ஸ் ஆஃப் த சிஎஸ் ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் இமீடியட் மெமரி. ஸோ என்ன ஆகுமோ, ஒரு லைட்னிங் ஸ்பார்க் வந்த மாதிரி, ஒரு சீல வேவ்ஸ் வந்த மாதிரி சடனாக வந்து இது நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இமீடியட் மெமரி கிடையாது அப்படின்றாங்க. The distinction between the two types of memory can be properly understood though the comparison given in the table again. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதோட மெமரி எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்ம் மெமரியோட டைமிங் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இமீடியட் மெமரிக்கு வந்து 5 செகண்ட்ஸ். இதில் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதில் இமீடியட் மெமரி சென்சாரி மெமரியோட டைமிங் வந்து 5 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்து 30 செகண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஷார்ட் டேர்ம் மெமரியோட வந்து 30 செகண்ட்ஸ். ஸோ இது வந்து இமீடியட் மெமரி மாதிரி தான், பட் ரொம்ப சீக்கிரம் மறந்து போகாது. எப்போயாவது நமக்கு தேவைப்படுச்சுன்னா சடனாக ஒரு லைட்னிங் ஸ்பார்க் மாதிரி வரலாம், வேவ்ஸ் சீல் எப்படி வரும் திடீர்னு, ஸோ அது மாதிரி கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 30 செகண்ட்ஸ் இருக்கும். டெம்ப்ரரி அண்ட் ஷார்ட் லிவ்டு, டெம்ப்ரரி தான் ஷார்ட் லிவ்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து நம்மளால் ரிட்ரீவல் பண்ணவே முடியாது. பட் ஷார்ட் டேர்ம் மெமரியில் வந்து நம்ம எப்போயாவது ஒரு யோசித்தோன்னா ஒரு ப்ராப்பர் ரிகர்சல் ரெப்படிஷன் பண்ணி நம்ம ஒரு வேளை அதை படிச்சிருந்தோம் அப்படிங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில் உள்ளது கூட எப்போவாது நமக்கு ஞாபகம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாங் டேர்ம் மெமரி. ஸோ இதில் லாங் டேர்ம் மெமரினா இதிலே தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் லாங் டேர்ம் மெமரின்னு. லாங் டியூரேஷன் ஆர் என்லெஸ் ரெட்டென்ஷன். ஸோ வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஆர்எல்ஸ் மறக்கவே மறக்காது, எப்போவுமே அது ரிமெம்பர் இருக்கும். என்லெஸ் ரெட்டென்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனிக்னஸ் இன் என்கோடிங். ஸோ மெமரியோட ப்ராசஸில் பார்த்தோம் என்கோடிங் இல்லையா, மெமரியோட ஸ்டோரேஜில் 3 டைப்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே. இந்த இருக்குது என்கோடிங், ஸ்டோரேஜ், ரெட்ரீவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லாங் டேர்ம் மெமரியில் என்கோடிங் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்போ லாங் டேர்ம் மெமரியில் படித்ததை எடுத்தாலும் சீக்கிரம் வந்து அந்த என்கோடு வந்து நமக்கு கிடச்சி ரெட்ரீவல் ஆகிறது. ஸோ என்கோடிங் யூனிக்னஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மெமரி. ஸோ கொஷின் இப்படி கூட கேட்கலாம், யூனிக்னஸ் இன் என்கோடிங் விச் டைப் ஆஃப் மெமரி. ஸோ லாங் டேர்ம் கொடுக்கலாம், ஷார்ட் டேர்ம் கொடுக்கலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், சென்சாரி, தென் இமீடியட் மெமரி அப்படின்னு 2 கூட 4 கூட கேட்கலாம். பட் த ஆன்சர் இஸ் லாங் டேர்ம் மெமரி. ஸோ சென்சாரி மெமரிக்கு இன்னொரு பேர் தான் இமீடியட் மெமரி. ஸோ அதையும் வந்து கொஷினாக கூட கேட்கலாம். சென்சாரி ஆர் இமீடியட் மெமரிங்கிறது ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த லாங் டேர்ம் மெமரியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 டைப்ஸ் பார்த்திங்கன்னா எபிசோடிக் மெமரி தென் செமாண்டிக் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எபிசோடிக் மெமரினா என்ன, செமாண்டிக் மெமரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ எபிசோடிக் மெமரி அப்படிங்கிறது இப்போது ஓகே. ஸோ இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் மெமரியோட 2 டைப், எபிசோடிக் மெமரி அண்ட் செமாண்டிக் மெமரி. ஸோ இப்படியே கொஷின் கேட்கலாம், லாங் டேர்ம் டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி. ஸோ ஆப்ஷனில் எப்படி கொடுக்கலாம், எபிசோடிக் மெமரி, செமாண்டிக் மெமரி ஒரு ஆப்ஷனில் இருக்கலாம். தென் வேறு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுக்கலாம். இது ஸோ ஹவு மெனி டைப்ஸ் இன் லாங் டேர்ம் மெமரின்னு கேட்டிங்கன்னா 2 டைப்ஸ். ஸோ இது நம்பர்ஸ் கூட கொஷினாக கேட்கலாம், ஆர்எல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கூட கொஷினாக கேட்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன மெமரின்னு பார்க்கலாம். எபிசோடிக் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ரீட் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து நீங்கள் அதிலேருந்து உங்களுக்கு படிக்கிறீங்க. படித்தோடனே உங்கள் லைஃப்பில் அது என்னென்னலாம் நடந்திருக்கும், ஒரு எபிசோடாக ஒரு கண்டினியூஸாக வரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நடந்துச்சு, இதெல்லாம் நமக்கு நடந்துச்சு. ஒரு எபிசோடுனா உங்களுக்கே தெரியும், ஒரு அடுத்தடுத்து கண்டினியூஸாக இருக்கிறது தான் எபிசோடுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லாங் டேர்மில் தான் எபிசோடு வருது. ஸோ எபிசோடுங்கிறது ரொம்ப கண்டினியூஸாக இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது அதோட இன்சிடென்ட்ஸ்லாம் உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணி ஒவ்வொரு எபிசோட கண்டினியூஸாக வர்றது தான் எபிசோடிக் மெமரின்றாங்க. அண்ட் எக்ஸ்கர்ஷன், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிருக்கீங்கன்னா வேறு யாராவது எக்ஸ்கர்ஷன் போனதை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் சேம் டைம் உங்களோட எக்ஸ்கர்ஷனே நீங்கள் ஒரு எபிசோட் ஒரு லைனாக ஒரு ஆர்டராக என்ன பண்ணி பார்ப்பீங்க, ரெட்ரீவல் பண்ணி பார்ப்பீங்க. டைப் ஆஃப் பெர்மனண்ட் மெமரி, இதை வந்து என்ன சொல்கிறாங்க, எபிசோடிக் மெமரி வந்து பெர்மனண்ட் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட எப்போ மேக்ஸிமம் மறக்கவே மறக்காது. ஸோ ஒரு எக்ஸ்கர்ஷன் போனதையோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததையோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் நடந்தது எப்போயுமே நம்மளோட மைண்ட் மறக்கவே மறக்காது. ஸோ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த எபிசோடிக் மெமரி
இன்கேஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு லைனாக சீரியஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு எக்ஸ்கர்ஷன் போனதையோ இல்லை ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான திங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டானதையோ சொல்லியிருக்காங்க எப்போயோ சின்ன வயசில், பட் அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த எபிசோடிக் மெமரியில். ஸோ அதை தான் டேரக்ட், அது உங்களுக்கு நடந்திருக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் கேட்டுட்டு கூட இன்டெரக்டாக கேட்டுட்டு கூட அந்த மெமரியை ஞாபகம் வச்சுருக்கலாம். ஸோ அதுதான் எபிசோடிக் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஹிண்ட்டு தான். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது எதுக்காக இந்த ஹிண்ட் இருக்குது, ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்னு புரியும். ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செமான்டிக் மெமரி. ஸோ ஒரு செமான்டிக் மெமரியில் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈவெண்ட்ஸ் ஆர் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். ஸோ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டோ ஒரு அசோசியேஷன் ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணதான் இருக்கிறது தான் செமான்டிக் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிஃபோர் என்ன சொல்லியிருந்தாங்க, எபிசோடிக் மெமரிங்கிறது ஒரு சீரியஸாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பாருங்கள், அதை தான் எபிசோடிக் மெமரியில் சொல்லியிருந்தாங்க. பட் செமான்டிக் மெமரியில் என்ன சொல்கிறாங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈவெண்ட்ஸ் ஆர் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். ஸோ ஐடியாஸ் வந்து அசோசியேட்டடாக இருக்கிறது, ரிலேட்டடாக இருக்கிறது தான் செமான்டிக் மெமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூட்டர் ஓட்ட போகிறோன்னா வேறு ஹெல்மெட் அப்படிங்கிறது வந்து சடனாக வரப்படும். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸடாகவே நம்ம மைண்டில் இருக்கும். நம்ம போய் எந்த வித ரீகாலோ ரெட்ரைவலோ எடுக்க தேவையில்லை, எல்லாமே ஃபிக்ஸடாகவே நம்ம மைண்டில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடெண்ட். இப்போ ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஸோ ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் கேர்லெஸ்னஸ் ஆன் த பார்ட் ஆஃப் ரயில்வே எம்ப்ளாயீஸ். சம்டைம்ஸ் அவங்களோட இதாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடு, ஒருவேளை இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களோட தான் அப்படின்னு கூட நமக்கு ஞாபகம் வரலாம். நெக்ஸ்ட் ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் ஷுட் நாட் பி மிக்ஸ்டு. ஸோ இதுவும் வந்து நார்மலாகவே தெரிஞ்சது, இதெல்லாம் வந்து யோசிக்கவே தேவையில்லை, நம்ம மைண்டில் நமக்கே வரும். ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கூடாது. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ நிறைய இது படிச்சிருந்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டாக இப்போ சொன்னோடனே நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை, பட்டுன்னு ஞாபகம் வந்துடும். எஸ் ஆமாம், இதுக்கு ஆன்சர் இது தான், இதோட கேபிட்டல் இது தான் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா, ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே செமான்டிக் மெமரியில் தான் வரும். ஸோ நீங்கள் நல்லா படித்து அதை ரெப்படேஷன் பண்ணி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே செமான்டிக் மெமரியில் தான் இருக்கும், நீங்கள் ரீகால் பண்ண தேவையில்லை. ஸோ அது எல்லாத்தையுமே தான் ஃபார்முலா, ஈக்குவேஷன்ஸ், ஜென்ரல் நாலேஜ், ரூல்ஸ், பிரின்சிபிள்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபார்முலா, இது எல்லாமே எதில் வருதான், ஜென்ரலைஸ்டு ரூல்ஸ் எல்லாமே செமான்டிக் மெமரியில் தான் வருது. அப்புறம் வேறு என்ன வரும், ரீகால் த ஆன்சர் ஆஃப் அ கொஷின் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு எக்ஸாமினேஷன் டைமில் ரீகால் பண்ணுறதும் செமான்டிக் மெமரி தான். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து கொஷின் கேட்குறாங்க, ஸோ இமீடியட்டாக உங்கள் மைண்டுக்கு ஆன்சர் வர்றது கூட செமான்டிக் மெமரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செமான்டிக் மெமரிக்கும் எபிசோடிக் மெமரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எபிசோடிக் மெமரி எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக இருக்குது, பட் செமான்டிக் மெமரி எல்லாமே ஒரு ஃபேக்ட் பேஸ்டாக இருக்குது, ஒரு ஐடியா பேஸ்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. தென் மெஷர்மெண்ட் ஆஃப் மெமரி. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் மெமரி எப்படி வந்து மெமரி மெஷர்மெண்ட் பண்ணுறேன்னா அமௌண்ட் ஆஃப் ரெட்டென்ஷன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ படிச்சிங்களோ அதுலேருந்து மறந்ததை போக மிச்சம்தான் ரெட்டென்ஷன், ரீகால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க, இதுதான் அமௌண்ட் ஆஃப் லேர்ன்ட்டு, ஓகேவா. கொஞ்சம் மறந்து போச்சு, அதுலேருந்து மைனஸ் பண்ணியாச்சு, அமௌண்ட் ஆஃப் ஃபர்கட்டன். ஸோ மீதம் என்ன இருக்கும், அமௌண்ட் ஆஃப் ரெட்டென்ஷன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுதான் ரெட்டென்ஷன், ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமௌண்ட் ஆஃப் ரெட்டென்ஷன் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் லேர்ன்ட், எவ்வளோ படித்தோமோ மைனஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபர்கட்டன், மறந்தது. படித்ததுலேருந்து மறந்ததை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. த மெஷர்மெண்ட் ஆஃப் ரெட்டென்ஷன். ஸோ ரெட்டென்ஷனை எப்படிலாம் மெஷர்மெண்ட் பண்ணலாம், மெத்தட் ஆஃப் ரீகால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெத்தட் ஆஃப் ரீகால்னால் ரீகால் பண்ணி பார்க்குறது, ஒரு விஷயத்தை மெமரியை வந்து எப்படிலாம் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த ரீகால் பண்ணி பார்க்குறதுலே 3 மெத்தட் இருக்குது. ஃப்ரீ ரீகால் மெத்தட், ப்ராப்டு ரீகால், சீரியல் ரீகால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ரீகால் அப்படிங்கிறதுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னில் இப்போ நம்ம வந்து ஒரு நிறையா வந்து வேர்ட்ஸ், மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வச்சுக்கலாம், சரியா. மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் ஆர் டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரீ ரீகால் தான். இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ரீ ரீகாலுக்கு ரேட்டு, கேப், டென்ட்டு, இந்த மாதிரி ஒரு 5 or 10 வேர்ட்ஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5 minutes கழிச்சு உங்கள்கிட்ட கேட்டால் மேக்ஸிமம் ஒரு 7-8 சொல்ல முடியும் உங்களால், லைக் நம்பர்ஸும் அப்படி சொல்ல முடியும். பட் என்ன ஆகும், நான் சென்ஸ் சிலபிள்ஸ், என்னன்னே தெரியாத ஒரு வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நல்,
பேப் இப்படி ரேண்டமாக எழுதி இதை படிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரீ ரீகால் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக அரேஞ்சாக இருக்கிறத மட்டும் தான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை தான் வந்து ஃப்ரீ ரீகால்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்டு ரீகால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்டு ரீகால் த இண்டிவிஜுவல் மே பி ப்ரொவைடட் வித் அ க்யூ ஃபார் ஹெல்பிங் ஹிம் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரீகால். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரீகால். நம்ம எப்படிலாம் ரீகால் பண்ணிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ பேர்டு அசோசியேட்டட் லிஸ்ட் லைக் கார்ன் மியூசிக். ஃபஸ்ட்டு சொன்னதில் மெத்தட் ஆஃப் ரீகால் என்ன சொல்லியிருந்தேன்? சிம்பிள் வேர்டாக சொல்லியிருந்தேன். பட் இப்போ ப்ராப்டு ரீகால் அப்படிங்கிறது ப்ராப்ளம் பேஸ்டு ரீகால். ஸோ டபுள் வேர்டு கார்ன் மியூசிக். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன் மியூசிக், இதை கொஞ்சம் ரெட்டென்ஷன் பண்ணுறது ரீகால் பண்ணுறது கஷ்டம்தான். பாக்ஸ் கேட் வேணும்னா இந்த இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பாக்ஸ் கேட். நெக்ஸ்ட்டு ஃபுட் புக்கு. ஓகே, ஃபுட் புக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. ஃபுட் புக் லாஸ்ட்டு வேணால் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ப்ராப்டு ரீகால், கொஞ்சம் டிஃபிகல்ட் பேஸ்டான ரீகால் அப்படின்னு சொல்கிறோம். வாட் ஐட்டம் வாஸ் தர் அட் த டாப் பாட்டம் மிடில் ஆஃப் த லிஸ்ட் சீன் பை ஹிம். ஸோ என்ன ஆகும்? இந்த ப்ராப்டு ரீகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று லிஸ்ட்டு நம்ம படிக்கிறோம். அது எப்படி நம்ம படிப்போம்? டாப் ஃபஸ்ட் படிப்போம், அப்புறம் பாட்டம், அப்புறம் மிட்டு. மேலே இருக்குது, கீழே இருக்குது, மிடில் இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை தான் வந்து ப்ராப்டு ரீகால் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீரியல் ரீகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் இதிலே தெரியுது, கண்டினியூஷனான ஒரு ரீகால். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் கிட்ட 20 வேர்ட்ஸ் கொடுத்து மெமரி பண்ண சொல்கிறோம் ஒரு பர்டிகுலர் டைமில். ஹீ கேன் ரீகால் 12 வேர்ட்ஸ் கரெக்ட்லி. ஸோ 12 வேர்ட்ஸை வந்து அவங்களோட கரெக்டாக சீரியலாக சொல்ல முடியும். 12 ஹீஸ் ராங் அட் 4 times இன் டேர்மிங் தியர் சீரியல் ரீகால். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து ராங் ஆகும். 12 வந்து கரெக்டாக இருக்கும், ரிமைனிங் தப்பாக இருக்கும். ஹி மே தென் பி ஸ்கோர் 12 minus 4 8 instead of 12. ஸோ போக போக என்ன ஆகிட்டே போகுமா? ஃபஸ்ட்டு 12க்கு 20க்கு 12 கரெக்டாக சொல்கிறாங்க. டைம் போக போக மேக்ஸிமம் 12 minus 4 8. லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லும்போது 8 தான் அவங்க மைண்டில் ரீகாலாக இருக்கும். ஸோ இந்த சீரியல் ரீகாலில் திரும்ப கண்டினியூஸாக ரீகால் பண்ணாலுமே 20 12 ஆகும், 12 வந்து 8 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Then measurement of retention. The first one, method of recall. So the method of recall la 3 இருக்கு. Free recall method, probed recall, serial recall. So இப்போ லாஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தது வந்து சீரியல் ரீகாலுக்கு தான் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு பேஜாக நான் டேர்ன் பண்ண அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் பக்கத்துலேயே ரைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் மெமரி ஷேஷன். ஸோ மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் மெமரைசேஷன் அதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் வந்து மெமரைசேஷனை வந்து மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பெருசு அதாவது நம்மளோட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசைட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசைட்டேஷனுங்கிறது இப்போ போம் ரெசைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மனப்பாடம் பண்ணுறது. ஸோ எப்படிலாம் மெமரி பண்ணிக்கலாம்? மனப்பாடம் பண்ணிக்கலாம், பை ஹார்ட் பண்ணி ஒரு இதை மெமரி பண்ணிக்கலாம். ஸோ ரெசைட்டேஷன் பண்ணும்போது ஒரு ட்வைஸ் அல்லது ட்ரைஸ் நிறைய தடவை அகைன் அங்கேன் படித்து ரீகால் பண்ணி மெட்டீரியலை பார்க்காம லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறதா ரெசைட்டேஷன், ஒப்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போம் தான் மேக்ஸிமம் ரெசைட்டேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் அண்ட் பார்ட் மெத்தட். ஸோ மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் மெமரைசேஷன் எதெல்லாம் வச்சு நம்மளோட மெமரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னுக்காங்க டெக்னிக். ஃபஸ்ட்டு ரெசைட்டேஷன் பார்க்காம திரும்ப படித்து பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஹோல் அண்ட் பார்ட் மெத்தட். ஸோ இதுக்கும் சேமாக இப்போ நான் போம் வச்சே சொல்கிறேன். ஹோல் ஒரு சில பேர் மொத்தமாகவே படிச்சிருவாங்க, ஒரு 10 lines இருக்குது மொத்தமாக படிச்சிருவாங்க. சில பேர் பார்ட்டாக படிப்பாங்க, ஃபஸ்ட்டு 5 line லாஸ்ட்டு 5 line. ஸோ ரெண்டையும் லாஸ்ட்டில் கம்பைன் பண்ணிப்பாங்க, அது பார்ட் மெத்தட். ஸோ மொத்தமாக படிக்கிறவங்க ஹோலாக படிக்கலாம், ஆர்எல்ஸ் பார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் பார்ட் மெத்தட் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெமரி பண்ணுறதுக்கு. பார்ட்டாக படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் அண்ட் அன்ஸ்பேஸ்டு மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் மாஸ் ப்ராக்டிஸ். ஸோ ஸ்பேஸ் அண்ட் அன்ஸ்பேஸ்டு மெத்தட்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் தான் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் மாஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒர்க் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பேஸுங்கிறது
இப்போ ஒன் சிட்டிங்கில் படிக்கிறது கிடையாது. ரெகுலர் இன்டர்வல்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், ஒர்க் பண்ணுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ லைக் தட் இப்படி படிக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீ டைம் அந்த ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறது வந்து அவங்க படிக்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் ஸ்பேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்ஸ்பேஸ்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் சிட்டிங்கில் உட்காந்து எல்லாத்தையும் படிக்கிறது. தெர் இஸ் நோ இன்டர்வல் ஆர் நோ ரெஸ்ட், அதை தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் மீன்ஸ் ஒர்க் அண்ட் ரெஸ்ட், அன்ஸ்பேஸ்ட் மீன்ஸ் வித்தவுட் ரெஸ்ட். ஸோ சிங்கிள் சிட்டிங்கிறது அன்ஸ்பேஸ்ட், ரெகுலர் இன்டர்வல்ஸ் விட்டு படிக்கிறது ஸ்பேஸ். ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸ்பேஸ்னாலே தனியாக தெரிஞ்சிடும். ஒர்க் அண்ட் ரெஸ்ட், அன்ஸ்பேஸ்டு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுதான் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் மாஸ் ப்ராக்டிஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது பிரித்து தென் மாஸ் ப்ராக்டிஸ்ங்கிறது சிங்கிள் சிட்டிங்கில் உட்காந்து படிக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் மெமரைசேஷன். ஸோ ரெசைட்டேஷன் மனப்பாடம் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம், அது மொத்தமாக படிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் அண்ட் அன்ஸ்பேஸில் ஸ்பேஸ்னால் கொஞ்சம் ரெகுலர் இன்டர்வல் விட்டு ரெஸ்ட் எடுத்து படிக்கலாம். பட் அன்ஸ்பேஸ்டு சிங்கிள் சிட்டிங்கில் படிக்கிறவங்களாலையும் படிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் மெஷர்ஸ் த டெக்னிக்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் மெமரைசேஷன். ஸோ எஃபெக்டிவ் மெமரைசேஷனில் வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வில் அண்ட் டெட்டர்மினேஷன். ஒருத்தவங்களுக்கு வந்து வில் பவர் இருக்கும், ஒரே டைமில் படித்து முடிக்கணும், ஒரு டெட்டர்மினேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மெமரைசேஷனுக்கு வந்து ஒரு காரணம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் அட்டென்ஷன். ஒன்று படிக்க போகிறோம், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அட்டென்ஷன் இருக்குன்னா சீக்கிரம் படிச்சிடலாம். அடாப்டிங் ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் மெமரைசேஷன். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம படிக்கணும். ப்ராப்பராக ஒரு மெத்தட் தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து இந்த மெத்தட் தான் செட் ஆகும். ஸோ அந்த மெத்தடை அடாப்ட் பண்ணிக்கிட்டு படிக்கிறது. டு ஃபாலோ பிரின்சிபல் ஆஃப் அசோசியேஷன். ஸோ அந்த என்ன பிரின்சிபல், இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் வச்சுக்கிட்டு படிக்கிறது. குரூப்பிங் அண்ட் ரிதம். குரூப்பாக படிக்கிறதுன்னு சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த டைப்பில் படித்து மெமரி பண்ணிக்கிறது. யூட்டிலைசிங் அஸ் மெனி சென்சஸ் அஸ் பாசிபிள். ஸோ நிறைய வேஸ் யூஸ் பண்ணி, நிறைய சென்சஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது. அரேஞ்சிங் பெட்டர் லேர்னிங் சுச்சுவேஷன். ஸோ உங்களோட சுச்சுவேஷனை வந்து பெட்டராக வச்சு படிக்கிறது. ஸோ லேர்னிங் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வித்தின் த லேர்னர். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், படிக்கிற டைமில் ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவங்க பியர் குரூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த இன்டர்னல் ஃபேக்டர் கூட அவங்க படிக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ப்ரொவிஷன் ஃபார் சேஞ்ச் அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட். என்ன கரெக்டான ப்ராப்பரான ரெஸ்ட் வந்து கிடைக்கணும், அதுவும் ஒரு ஃபேக்டர் தான், டெக்னிக் தான். ஸோ ப்ராப்பரான ரெஸ்ட் கிடைக்கும்போது அவங்களால ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்படிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ ரெப்படிஷன் அகைன் அண்ட் அகைன் படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட ஒரு டைப்பான டெக்னிக் தான் எஃபெக்டிவான மெமரைசேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 10மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ நான் பார்க்க போது ஃபர்கெட்டிங். ஸோ மெமரி ஃபுல்லாக பார்த்தாச்சு, இப்போ ஃபர்கெட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்கெட்டிங் அப்படின்னு தெரியுது மறக்கிறது. ஸோ ஃபர்கெட்டிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கெட்டதாக தான் முடியும். ஸோ ஏதோ ஒன்று தப்பாக படிச்சிட்டோம், ஏதோ தப்பான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை மறக்கிறதுக்கு கூட இந்த ஃபர்கெட்டிங் சென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா பாட்டியாவோட டெஃபினேஷன்: ஃபர்கெட்டிங் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் த இண்டிவிஜுவல் to revive the consciousness and idea or group of ideas without the help of the original stimulus. ஸோ தேவைப்படாத ஒன்றை மறக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபர்கெட்டிங் வேணும் அப்படிங்கிறத வந்து பாட்டியா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறத வந்து கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை இவர் எப்படி பண்ணி பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1885, இந்த இயர் ஆஃப் 1885 இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து இவர் பண்ணி பார்த்துருப்பாரு, கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங். ஸோ எப்படி வந்து ஃபர்கெட் ஆகுது, மறக்குது அப்படிங்கிறத. ஸோ ஒரு 20 minutes he memorized a list of nonsense syllables and then tested himself at interval from 20 minutes. ஸோ நான்சென்ஸ் சிலபிள்ஸ், ஸோ வேர்டே இல்லாத ஒரு டைப்பான வேர்டு இருக்கு இல்லையா, வேர்டே கிடையாது. லாஸ்ட்டில் சொல்லி இந்த நல் மம் அந்த மாதிரி வந்து சில வேர்டு எடுத்துக்கிட்டு அவரே டெஸ்ட் பண்ணிக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா எபிங்கஸ் இந்த இயர் ஆஃப் 1885 டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. 20 minutes இன்டர்வல். ஸோ இந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 20 minutes இன்டர்வலில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு to a month to see how much of the list did he remember. ஸோ ஒரு 20 minutes படிக்கிறாரு, ஒவ்வொரு இன்டர்வல்லையும் சொல்லி பார்க்குறாரு. தென் ஒரு மந்த்துக்கு அப்புறம் எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இந்த ரிசல்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் ஃபர்கட்டன் with a lapse of time were found in the following order. ஸோ எப்படி வந்து அவருக்கு மறந்துருக்கு அப்படிங்கிற பாருங்கள். அவரே டெஸ்ட் பண்ணிக்கிட்டது. ஃபஸ்ட்டு 20 minutesல வந்து 47% வந்து
மறந்து போயிட்டார். இங்கே நான் கொடுத்துருக்குறது வந்து டைமு, சரிங்களா, மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். டைம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது. இது பார்த்தீங்கன்னா ஃபர்கட்டன், அமௌண்ட் ஆஃப் ஃபர்காட்டன். ஸோ எவ்வளோ வந்து மறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் 20 மினிட்ஸில் 47% மறந்துருக்காரு. தென் 1 டேயில் 66% மறந்துருக்காரு. 2 டேஸில் 72% மறந்துருக்காரு. 6 டேஸில் 75% மறந்துருக்காரு. தென் 31 டே 1 மந்த்க்கு அப்புறம் 79% வந்து அவர் படித்த அந்த நான்சென்ஸ் சிலபிள் வேர்ட்ஸ் வந்து மறந்து போயிருக்காரு. ஓகேவா? ஸோ இது வந்து அவரை டெஸ்ட் பண்ணிக்கிறது எபிங்கஸ் அப்படிங்கிறது இந்த இயர் ஆஃப் 1885. ஸோ இந்த டைமில் எவ்வளோ அவர் மறந்து போனார், இது யாரோடது ரொம்ப இம்பார்ட்டன்னா, கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங், எபிங்கஸோட கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங்கில் உள்ள டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபர்கெட்டிங், தானாகவே மறந்து போயிடுறது. ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சிலது வந்து தன்னாலே மறந்து போயிடும். ஸோ அதை வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அது வந்து நேச்சர் ஃபர்கெட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபர்கெட்டிங். In general forgetfulness, one suffers a total loss in recalling some previous learning, while in specific forgetfulness. ஸோ முன்னாடி நடந்த ஒரு குறிப்பிட்ட மட்டும் மறந்து போயிடுறது. ஜென்ரலாக இருக்கிறதுல ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத மட்டும் மறந்து போகிறது. The individual forgets only one or the other specific part of his earlier learning. ஸோ முன்னாடி உள்ளதை ஜென்ரலைஸ் பண்ணி படித்ததில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் மறந்து போகிறது. அதுதான் ஜென்ரல் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஆர் ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஆர் சைக்காலஜிக்கல் ஃபர்கெட்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்கேஸ் ஒன் லாஸஸ் ஒன்ஸ் மெமரி அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஏஜ். ஸோ இது ஃபிசிக்கல் அல்லது சைக்காலஜிக்கல்ன்றது இது எப்படி மறக்கணும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து மறந்து போயிருக்கலாம், அல்லது பயாலஜிக்கல் மால் ஃபங்க்ஷனிங், அவங்களோட உடம்பு சரியில்லாமல் எதுக்காவது மறந்து போயிருக்கலாம். பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், ஆக்சிடென்ட், கன்சம்ஷன், லிக்யூர், இன்டாக்சிகேட்டிங் மெட்டீரியல். ஸோ இதனால் மறந்து போகிறது தான் ஃபிசிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சருங்கிறது தானாக மறந்து போகிறது, ஜென்ரல்ங்கிறது மொத்த ஜென்ரலைஸாக படித்ததில் ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் மறந்து போகிறது. தென் ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக் அப்படிங்கிறது ஃபேக்டர்ஸ், ஒரு வந்து பிரெயின் இல்லைன்னா நர்வ் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது இன்டாக்சிகேட்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபேக்டர், டிசீஸ் ஃபேக்டர். ஸோ இதனால் மறந்து போகிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிசிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல். தென் அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நெக்ஸ்ட் ரெப்ரெஷன், கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த மாதிரி இது மறந்து போகிறதே வந்து சைக்கலாஜிக்கலில் வருது. ஃபிசிக்கலில் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஃபிசிக்கல் எது வருதுன்னா ஏஜ், டிசீஸ், நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், ஆக்சிடென்ட்ஸ், கன்சப்ஷன் ஆர் லிக்யூர், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலில் வரும். சைக்கலாஜிக்கல் எதுன்னு வரும் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி. ஸோ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து இதெல்லாம் வரும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி அகெயின் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங்கில் 3 சொல்லியாச்சு. ஓகே, தியரிஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். ஸோ ஃபர்கெட்டிங்கில் வந்து என்னென்ன தியரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மெமரி ஆஃப் ட்ரேசஸ் ஆர் டிகே தியரி, மெமரி ஆஃப் ட்ரேசஸ் ஆர் டிகே தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் டிஸ்யூஸ், தியரி ஆஃப் டிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால மறந்து போகிறது. சிம்பிளாக சொல்லணும்னா யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால மறந்து போகிறது தான் டிஸ்யூஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் சைக்கலாஜிஸ்ட் எபிங்கஸ். ஸோ எபிங்கஸ் சொல்லியிருந்தால ஒரு அவரே வந்து ஃபர்கட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாருன்னு. ஸோ நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, கொஞ்ச நாள் வந்து அது தேவையில்லாமல் நமக்குள்ளே இருக்கும்போது டிஸ்யூஸ் ஆயிடுது. ஸோ டிஸ்யூஸ் ஆகிருக்கும்போது அது டிகே மறைஞ்சு போயிடுது. ஸோ த மெமரி ட்ரேசஸ் டிகே தியரி. அதுக்கு இன்னொரு பேர் தான் தியரி ஆஃப் டிஸ்யூஸ். இதுதான் அந்த டிஸ்யூஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த இன்டர்ஃபியரன்ஸ் தியரி. ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் தியரியோட இன்னொரு பேர் இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தியரி. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபியரன்ஸ் தியரிக்கோட இன்னொரு நேம் த இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தியரி. What we have learned previously interferes with the remembering what we learn afterwards. ஸோ இன்டர்ஃபியர் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி நம்ம படித்த ஒன்று இப்போது ஒன்று நம்ம படிக்க போகிறோம், அதுக்கு இன்டர்ஃபியர் ஆகிறது, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அதுதான் இன்டர்ஃபியரன்ஸ் தியரி. ஸோ ஓல்டு நியூ எரேஸ் த ஓல்டு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ புதுசாக படிக்கிறது பழசை வந்து மறக்கடிக்கிறது தான் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ புதுசு வந்து பழசை இன்டர்ஃபியர் பண்ணுது. ஸோ அப்போ அது மறந்து போகுது.
ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் தியரி ஃபஸ்ட்டு படிக்கிறது பின்னாடி படிக்கிறத வந்து மறக்க வைக்கிறது தான் இன்டர்ஃபியரன்ஸ் தியரி. சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். ரெப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் தியரி. We forget to attend a marriage party which we did not want to attend. ஸோ ஒன்று வந்து ரெப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டன் தியரியில் என்ன வரும்னா, நமக்கு பிடிக்காத ஒன்று செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு மறந்து போயிடும். பிடிக்காமல் ஒரு மேரேஜ் பார்ட்டி இல்லை ஏதோ ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறோம், கண்டிப்பாக அதை பற்றின மெமரிஸ் நமக்கு இருக்காது. ஃபர்கெட் த நேம்ஸ் ஆஃப் த பீப்புள் we do not like. சில பேர் வந்து பிடிக்காதவங்கள பார்த்து பேசும்போது அவங்க பேரை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க வர மாட்டோம். ஸோ அது கூட இந்த ரெப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டன் தியரியில் தான் வரும். தென் ஈவன் தியர் நேம்ஸ், ஹோம்ஸ், வைஃப்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஸோ இது மாதிரி நிறையா பிடிக்காத வந்து மறந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆக்டர், ஒரேட்டர் அண்ட் மியூசிஷியன் மே ஆல்சோ ஃபெயில் மிசரபிளி இன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வேறு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங்கில் திடீர்னு ஒரு இடத்துல சடனாக எதையாவது மறந்து போயிடுறது. இந்த மியூசிஷியன், ஆக்டர், இப்போ ஸ்டேஜில் வந்து சடனாக மறந்து போகும் இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. பிகம்ஸ் பேனிக்கி. ஸோ பேனிக்கி, அந்த பேனிக் மூமெண்ட்டில் அவங்க மறந்து போகிறது. அண்ட் ஃபர்கெட் ஹிஸ் ப்ரிப்பேர்டு டயலாக், ஸ்பீச் ஆர் ஆர்ட். ஸோ அந்த ஸ்டேஜில் ரொம்ப பேனிக் ஆனதுனால அவனோட டயலாக், ஸ்பீச், ஆர்ட் எல்லாத்தையும் மறந்து போடுறது தான் வந்து ரெப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் தியரியில் வரும். ஸோ நேம்ஸ் மறந்து போகிறது, பிடிக்காமல் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி பேனிக்னால வந்து எல்லாத்தையும் மறக்கிறதெல்லாம் ரெப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் தியரியில் வரும். The theory of storage failure, அது போய் நம்மளோட மைண்டில் ஸ்டோரே ஆயிருக்காது. The information stock of the sensory memory may be huge, so it goes beyond the capacity of short term memory. ஸோ நிறைய சேர்த்து வைக்கும்போது அந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கூட நமக்கு மறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாளையுமே நான் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மெமரி ட்ரேசஸ், டிகே, யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட மறந்து போகும். இன்டர்ஃபியரன்ஸ் தியரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று புதுசு படிக்கும்போது பழசு மறந்து போக வாய்ப்பு இருக்குது. ரெப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங்கில் பிடிக்காத ஒன்று செய்யும்போது கண்டிப்பாக அதை மறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. த தியரி ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெயிலியர், அதிகப்படியாக நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஏற்றும் போது பழசு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரேஜே ஆகாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஸோ இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிசீஸ் கிடையாது, அது ஒரு டிஸார்டர் மாதிரி. ஸோ டிசீஸ் கேன் பி க்யூரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் டிசபிலிட்டிஸை க்யூர் பண்ண முடியாது. அதுலேருந்து நம்ம வந்து திரும்ப வர்றதுக்கு ஏதாவது பண்ணலாமே தவிர க்யூர் பண்ண முடியாது. ஸோ அந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ், லேர்னிங்கில் எந்தெந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங், ரைட்டிங், அரித்மேட்டிக், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் படிக்கிறதுல. சில டைப்பான பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ரீட் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது, தென் மேக்ஸ்லாம் போட முடியாது. ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் டிஸார்டர், ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுலையாவது ஒன்றில் டிஸார்டர் மாதிரி இருக்கும். நியூரோ பிஹேவியரல் டிஸார்டர். ஸோ இந்த லேர்னிங் டிசபிலிட்டியை வந்து நியூரோ பிஹேவியரல் டிஸார்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பசங்க வில் நாட் பி ஏபிள் டு அட்டெண்ட் நார்மல் கிளாஸ் ரூம். ஸோ லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கிற பசங்களை என்ன பண்ண முடியாது, நார்மல் கிளாஸ் ரூமில் வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து நார்மல் கிளாஸ் ரூம் செட் ஆகாது. ஸோ லேர்னிங் டிசபிலிட்டிஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். டிஸ்பேசியா. ஸோ டிஸ்பேசியா அப்படிங்கிறது நாட் ப்ரொடியூஸ் த கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். அவங்களால கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. நம்ம ஒரு வேர்ட்ஸ் சொன்னோன்னா அவங்க ஒரு வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த இட்டு இதெல்லாம் வராமல் இருக்கும். சில பசங்களுக்கு இத்து, இக்கு இந்த வேர்டெலாம் வராமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் டிஸ்பேசியாவில் வரும். ஸோ டிஸ்பேசியாவுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஃபொனாலாஜிக்கல் டிஸார்டர். ஸோ ஃபொனாலாஜிக்கல் அப்படிங்கிறது வந்து இந்த பேசுகிற சவுண்டை தான் வந்து ஃபொனாலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸார்டர் இருக்கிறவங்கள தான் டிஸ்பேசியா பசங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி இது டிசீஸ் கிடையாது, இது வந்து ஒரு டிஸார்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து அவங்களுக்கு வராது, அதுதான் டிஸ்பேசியா. ஸோ இது மாதிரி நிறையா டிஸ்னு வரும். ஸோ டிஸ்பேசியா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வராது. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டிஸ்லெக்ஷியா. ஸோ மேக்ஸிமம் இது ஃபெமிலியரான வேர்டாக தான் இருக்கும் டிஸ் எல்லாத்துக்குமே. டிஸ்லெக்ஷியா இம்பர்ஸ் அ பர்சன்ஸ் எபிலிட்டி டு ரீட். ஏன்னா ரீட் பண்ணுறதுக்கு வந்து எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும், இம்பேர்டாக இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக படிப்பாங்க, எழுதுவாங்க. மேனிப்புலேஷன் ஆஃப் சவுண்டு, என்ன பண்ண சவுண்ட் வந்து கரெக்டாக வராது. டிஃபிகல்ட்டி இன் ரேபிட் விஷுவல் வேர்பல் ரெஸ்பாண்டிங், பார்த்ததும் உடனே சொல்ல முடியாது.
அது என்னன்னே சொல்ல முடியாது. ஸோ அதை கூட டிஸ்லெக்ஷியான்னு சொல்லுவாங்க. இது எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் இன்ஜுரி. சின்ன பசங்களுக்கு வந்து எப்படிலாம் இருக்கலாம், பட் பெரிய ஆளுங்களுக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா பிரெயின் இன்ஜுரி. அடல்ட்ஸ்க்கு வந்து பிரெயின் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா டிமென்டியா அப்படின்னு வரும். ஸோ டிமென்டியா அப்படிங்கிற வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறது, டிக்ரீஸ் ஆகிறது, அதை தான் வந்து டிமென்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. காக்னேட்டிவ்னா அறிவு சார்ந்த செயல்கள் வந்து கம்மியாகிறது. அது எப்படி அப்படிங்கிறது இந்த காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது கம்மியாகிறது தான் டிமென்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடல்ட்ஸ்க்கு வந்து பிரெயின் இன்ஜுரி ஆகிறதுனால கூட வரலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து சின்ன பசங்களுக்கு நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்லெக்ஷியா அப்படிங்கிறது எபிலிட்டி டு ரீட், மேனிப்புலேஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு கரெக்டாக இம்பேர்ஸ் இருக்கும். A person ability to read, difficulty in spelling. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது டிஸ்பேசியாவில் ப்ரொனன்சியேஷன் சொன்னேன். இப்போ டிஸ்லெக்ஷியாவில் சொல்கிறது டிஃபிகல்ட்டி இன் ஸ்பெல்லிங். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டான விஷுவல் அண்ட் வேர்பல் ரெஸ்பாண்டிங் இருக்காது, இது டிஸ்லெக்ஷியா. தென் டிஸ்கிராஃபியான்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு ரெகக்னைஸ் சர்டன் லெட்டர் அண்ட் ரைட் தம் ப்ராப்பர்லி. கரெக்டாக வந்து அவங்களால எழுதவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ பாட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. டீ பாட் அப்படிங்கிற வேர்டை எப்படி எழுதுவாங்கன்னா இந்த டீ இப்படி கரெக்ட் போட்டுப்பாங்க, பட் இ வந்து ரிவர்ஸில் இருக்கும், ஏவும் வந்து ரிவர்ஸில் இருக்கும், பி கியூவாக இருக்கும், ஓடி. ஸோ கரெக்டாக அவங்களால டிஸ்கிராஃபியா, கிராஃப்னா வரைகிறது எழுதுறது தானே. ஸோ எழுதுறது வந்து அவங்க தப்பாக இருக்கும், இந்த மிரர் லெட்டர் மாதிரி எழுதுவாங்க. ஓகே, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட், இந்த மாதிரி எழுதுதான் கிராஃபியா, டிஸ்கிராஃபியான்னு சொல்லலாம். இம்ப்ராப்பர் ரைட்டிங், ராங் ஸ்பெல்லிங், இது எல்லாமே டிஸ்கிராஃபியாவில் வரும். நெக்ஸ்ட் டிஸ்கால்குலியா. ஸோ கால்குலியா அப்படின்னாலே மேக்ஸ் தான். ஸோ அரித்மேட்டிக் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸில் வந்து ரொம்ப 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 கம்மியான இருப்பாங்க. டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர்ஸ், நம்பர் வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இப்போ 32ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 23ன்னு சொல்லுவாங்க. 55, 56னா 65. ஸோ அப்படி ரிவர்ஸில் சொல்கிறது. ஸோ டிஃபிகல்ட்டி இன் நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே கம்மியாக இருக்கும். இது டிஸ்கால்குலியாவுக்கு என்ன சொல்லுவாங்க வேறு நேம்னா புவர் நம்பர் சென்ஸ் அப்படின்னு சொன்னாவே அது டிஸ்கால்குலியா தான். ஓகே, ஸோ டிஸ்கால்குலியா பார்த்தாச்சு. காசஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ ஏன் வந்து இதெல்லாம் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி. ஸோ அவங்க வீட்டில் யாருக்காவது இருந்திருக்கலாம், லைக் அவங்களுக்கு கூட பேரண்ட்ஸ் யாருக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இருந்தால் கூட சம்டைம்ஸ் பசங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம் டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் பர்த். ஸோ இப்போ குழந்தை பிறக்கும்போது அல்லது ப்ரெக்னன்சி அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கலாம். ஸோ அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லதே கேட்கணும், எந்த விதமான மிஸ் ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெக்னன்சியில் ப்ராப்ளம் வந்தால் கூட இந்த மாதிரி டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆஃப்டர் பர்த். ஸோ ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் கூட இந்த மாதிரி சில டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கிற பசங்களை எப்படி வந்து சரி பண்ணலாம் மீன்ஸ் ரொம்ப 100% சரி பண்ண முடியாது. அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரி மாடல். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்குற, திரும்ப திரும்ப ரெப்புடேஷன் அடிக்கடி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுக்குன்னு வந்து ஸ்பெஷலாக வந்து அவங்கள கவனிச்சுட்டு இருக்கணும். கிளாஸ் ரூமில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க எதை வச்சு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் அசிஸ்டன்ட், அவங்களுக்குன்னு வந்து கிளாஸ் ரூம் நோட் எடுத்து கொடுக்கறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரைப்ஸ் எழுதுறதுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கிற பசங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக மற்ற பசங்க மாதிரியும் படிக்க முடியும். அவங்க ரொம்ப குட்டாக இல்லைன்னா கூட ஓரளவு அவங்களால அந்த நிலமையிலேருந்து வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கூட சேம் நான் அந்த வீடியோவை ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா திவ்யாகரன் அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.